ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 12வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். இதில் அதர்வண வேதத்தை பற்றிய அதனுடைய பிரிவுகளை பற்றி குறிப்புகள் சொல்லப்படுகின்றது. சூதபுராணிகர் சௌனகாதி மகரிஷிகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். சுமந்தோ தன்னுடைய சிஷ்யரான சுபந்தனுக்கு அதர்வண சம்ஹிதையை கற்பித்தார். அது இரு பிரிவாக பிரித்து பத்யர் என்பவருக்கும் வேததர்ஷருக்கும் உபதேசித்தார். யாரு? சுபந்தன். அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, வேதம் குருமுகமாக கேட்டு கேட்டு சிஷ்யர்கள் கற்றுக்கொண்டு பின் அது அடுத்து அந்த சாகைகள் அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த குரு பரம்பரை என்கின்ற அந்த பெரிய விருட்சமாக அதனுடைய சாகைகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது இல்லையா. இப்போ வேததர்ஷர் என்ன பண்ண, அவருடைய சிஷ்யர்களான சௌக்லாயனி, பிரம்மபலி, மோதர்ஷர், பிப்பலாயினி என்று 4 பேர். அவர்கள் அவர்களை பற்றி இப்போ சொல்ல போறார். பத்தியருடைய சீடர்களை பற்றி இப்போ சொல்ல போறார். அது 2 பேர் சொன்னார் இல்லையா. இப்போ வேத தர்ஷருக்கு 4 சிஷ்யர்கள். இனி பத்தியருடைய சிஷ்யர்களை பற்றி சொல்ல போறார். அவர் குமுதன், சுனகர், ஜாஜலிங்கிற மூவரும் பத்தியருடைய சிஷ்யர்கள். ஆங்கிரசத்துல கோத்திரத்தில் பிறந்த அந்த சுனகருக்கு பப்ரு, சைந்தவாயனர் என்ற சிஷ்யர்கள் இருந்தால் 2. அவர்களுக்கு 2 சம்ஹிதைகளை அத்தியனம் செய்வித்தார். சைந்தவாயனர் மற்ற சீடர்கள், அதாவது சர்வாணி முதலியவர்கள் இது எப்படி வேத ஆசிரியர்களாக ஆனார்கள் என்பதை சொல்கின்றார். நட்சத்திர கல்பர், சாந்தி கல்பர், கஷ்யபர், ஆங்கிரசர் அவர்களெல்லாம் அதர்வண வேத ஆசிரியர்கள். இனி புராணங்களை பற்றி பிரவச்சனம் செய்வர்கள் பௌராணிகர்கள் என்று அறியப்படுகின்றார்கள். அவர்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்றார். திரையாருணி, கஷ்யபஸ்ச, சாவர்ணி, அக்ருதவ்ரணா, வைசம்பாயனா, ஹாரிதா, இவர்கள் 6 பேர் தான் பௌராணிகர்கள். இதில் ரோமஹர்ஷனிடத்துலேருந்து ஒவ்வொரு புராணத்தை கற்றுக்கொண்டார்கள். ரோமஹர்ஷனர் யாரு? இப்போ சொல்லிட்டு இருக்காரு சூத பௌராணிகர். அவருடைய தந்தை தான் ரோமஹர்ஷனர். இது கூட நான் முன்னாடியே ஆரம்பிக்கும்போது சொன்னேன். இந்த புராணங்களெல்லாம் வியாசரிடத்துலேருந்து நேரடியாக கற்றவர் இவர். கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இவர்கள் ரோம கும்பங்கள்லாம் குத்துட்டு நிற்குமா ரோமம், அப்படி புல்லரிச்சு போய் கேட்பார். அதனால இவருக்கு பேர் ரோமஹர்ஷனர்னு. இந்த 6 ஆச்சாரியர்களிடத்திலும் சிஷ்யனாக இருந்து கொண்டு நான் இவற்றை கற்றுக்கொண்டேன். யாரு? சூத புராணிகர். இப்போ 6 புராண சம்ஹிதைகளை தவிர மேலும் 4 மூல சம்ஹிதைகள் இருக்கின்றது. இந்த 4 மூல சம்ஹிதைகளும் கஷ்யபர், சாவர்ணி, பரசுராமரோட சிஷ்யரான அக்ருதவர்ணர், வேதவியாசன் சிஷ்யரான எனது தந்தையான ரோமஹர்ஷனர், இந்த 4 பேரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ 10 புராண சம்ஹிதைகள் இப்போ அவர் தெரிஞ்சின்றதை பற்றி இப்போ சொன்னார். அப்புறம் சொல்கிறார், மகரிஷிகள் வேதங்கள் சாஸ்திரங்களை அடிப்படையாக கொண்டு புராணங்களுக்கு இலக்கணத்தை வகுத்தார்கள். புராண லட்சணம் பிரம்மன்னு பிரம்மர்ஷி நிரூபிதம் சுணுஷ்வ புத்திமாஸ்ரித்ய வேத சாஸ்திரானுசாரதா. அதை பற்றி கவனமாக கேளுங்கள்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறார். புராணங்களுடைய அதனுடைய மர்மத்தை உணர்ந்த மகரிஷிகள் புராணங்களுடைய இலக்கணத்தை 10 என்கின்றார்கள். அதாவது சர்க்கம், விசர்க்கம், விருத்தி, ரக்ஷை, மன்வந்தரம், வம்சம், வம்சானுச்சரிதம், சம்சை, ஹேது, அபாச்சிரயம். இப்போ இதெல்லாம் நம்ம முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம முதல்ல ஸ்கந்தத்தில் படிக்கிறச்சே இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ புராணங்களுக்கு 5 இலக்கணங்கள் இருக்கின்றன. மகாபுராணங்களுக்கு 10 இலக்கணங்களும் உபபுராணங்களுக்கு 5 இலக்கணங்களும் உள்ளது. இனி சர்க்கத்துக்கு 10 லட்சணம் இருக்கு. மூலப்பிரகிருதியில லயம் அடைந்த குணம், கலக்கமடைந்தால் அது மகத்துவம். அந்த மகத்துவத்தின் தாமசம், ராஜசம், சாத்விகம், 3 வித அகங்காரங்கள் தோன்றி அகங்காரங்களிலிருந்து சூக்ஷ்மமான தன்மாத்திரைகள், பூத தன்மாத்திரைகள், ஐம்பூதம் இருக்கு, அதனுடைய தன்மாத்திரைகள், 5 இந்திரியங்கள், புலன்கள், ஸ்தூலமான விஷயங்கள், அதற்குண்டான தேவதைகள் என்று இந்த வரிசை தான் சர்க்கம்னு அறியப்படுகின்றது. அடுத்தது மகத்தத்துவம். அதை வைத்துக்கொண்டு நல்லது தீயது என்ற வாசனைகள் பிரதானமாக கொண்டு சராசரங்களான
ஜீவன்களை படைத்தன. ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றுவதை போல. இதற்கு பேர் விசர்க்கம். சர்க்கம் விசர்க்கம் ஆயிடுத்து. அடுத்து விருத்திர் பூதானி பூதானாம் சராணாம் அச்சாராணிச்ச. சராணாம் அச்சரா, அது அசையிறது அசையாது. அசையும் பிராணிகளுக்கு அசையா பொருட்கள் அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். அதாவது யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து அதை வைத்து கொண்டு தானே வாழ்க்கையே நடக்கும். அசையும் பிராணிகளுடைய பால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் அடங்கிறது அப்படிங்கிறார். இந்த பொருட்களை அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஏற்றுக்கொண்டார்கள். அசையும் பிராணிகளுக்கு அசையாவற்றிலிருந்து கிடைத்தன, பொருட்கள் கிடைத்தன என்று. அடுத்தது அப்போ விருத்தி சொல்லிட்டோம். அடுத்தது ரக்ஷை. அது என்னென்னா, ஒவ்வொரு யுகத்திலும் விலங்கு, பறவை, மனிதர், ரிஷி, தேவர் என்று திருமணிகளை திருவாவதாரம் செய்து பல பல திருவிளையாடல்களை பகவான் புரிகின்றார். இந்த திருவிளையாடல்கள் அனைத்தும் லோக நிஷேமத்துக்காக இருப்பதனால் இதற்கு ரக்ஷை என்கின்றார்கள். சரியா? அடுத்தது மன்வந்திரம். மனு தேவர்கள், மனுபுத்திரர்கள், தேவேந்திரன், சப்தரிஷி மற்றும் பகவானோட அம்சாவதாரம். இந்த 6 பிரிவும் தத்தம் அதிகாரத்துக்கு ஏற்றார் போல செயல்படுகின்ற தொடங்குகின்ற காலம் 6 வித மன்வந்திரம். அடுத்தது வம்சம். பிரம்மதேவர் இடத்துலேருந்து தோன்றிய மன்னர்களுடைய வம்சம், பரம்பரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி சொல்வது வம்சங்கிறது. அது அடுத்து வந்து அவர்களுடைய சரிதம் வம்சான சரிதம் இல்லையா. மாயையிலேருந்து தோன்றிய இந்த பிரபஞ்சத்துக்கு பிரளயம் ஏற்படும். இந்த பிரளயத்துக்கு என்னென்ன பிரளயம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். நைமித்திகம், பிராகிருத்திகம், நித்தியம், ஆத்தியந்திகம் என்று. அது சம்ஸ்தை என்று அறியப்படுகின்றது. அடுத்து சர்க்கம் விசர்க்கம் படைப்புக்கு காரணமாக அஜ்ஞானத்தினால பல காரியங்களை செய்து ஒழுகின்ற அந்த ஜீவனுக்கு ஹேத்தூன் பேர், காரணம் என்று பேர். இந்த ஜீவனையே உயிரோட்டம் உள்ளவனாக காணும் பொழுது அனுச்சயி, அதாவது பிரகிருதியினுடைய மாயையில் உழல்வது, அந்த உபாதியான மறைவில் இருப்பதாக காண்கையில் அவ்யாகிருதன், அதாவது இயற்கையே உருவாக கொண்டவன் என்று சொல்கின்றார்கள். ஜீவனது நிலை, செயல்கள் இதெல்லாம் 3 விதமாக இருக்கும். வியதிரேகான்வயோயஸ்ய ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி. இது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஜாகிரத விழிப்பு இருக்கிறது, சொப்னம் கனவு, சுஷுப்தி தூக்கம். இதுக்கு அபிமான தேவதைகள் விஸ்வந்த, ஈசன், பிராக்ஞன்னு தேவதைகள். இவர்கள் மாயையை தன்னுடைய வப்புவாக கொண்டவர்கள், மாயாமயமான ரூபத்தில் குறிக்கப்படுகின்றது. இதுக்கெல்லாம் வந்து பிரம்மா சாட்சியாக இருக்கிறது. அப்போ 4வது சமாதி நிலைக்கு தொடர்பற்று காணப்படுகின்ற இந்த பிரம்மம் அபாச்சரியம் என்று அறியப்படுகின்றது. பிரபஞ்சத்தினுடைய தோற்றம், அது நடக்கிறது, அதற்கு அதிஷ்டானம், அதுக்கு எல்லை, இதெல்லாம் என்ன? பிரம்மம் தான். அது அபாச்சரியம் என்று அறியப்படுகின்றது. அடுத்தது சத்து. அதாவது ஒரு மண் குடம் இருக்குன்னா அதனுடைய பேஸ் என்ன? மண் இல்லையா, அதுதான் சத்து. அதோட தனி நிலை. அதை வந்து ஒரு பாட்டர், ஒரு குயவன் பார்க்குறான், ஒரு மண் ஜாடியை பார்க்குறான், ஒரு மண் பூச்சட்டியை பார்க்குறான், மண் குடுவையை பார்க்குறான்னா அவனுக்கு எல்லாமே மண் தானே இல்லையா, அது சத்து தான் அவனுக்கு தெரியாது. அப்போ அந்த சத்தான மண் தான் ஒரு தனி நிலையாக குடமாகவோ கூஜாவாகவோ தனித்தனியாக தெரியும். அதனால் மண்ணிலேருந்து தனியாக இருக்குது, ஆனால் அதோட பேஸ் அதுதான். அப்போ இந்த பிரபஞ்சம், தோற்றம், அழிவு, இதெல்லாம் மகாபிரளயம் வரைக்கும் எத்தனையெல்லாம் நிலை இருக்கோ அதெல்லாம் வந்து பிரம்மமே காணப்படுகின்றது இல்லையா. காரண காரியம்னு இதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போது இந்த பிரம்மம் தான் அபாச்சரியம் என்று அழைக்கப்படுகின்றது. எப்பொழுது ஒருவனோட மனம் ஜாகிரத, சொப்னம், சுஷுப்திங்கிற அந்த நிலைகள் மற்றும் சத்துவம், ரஜஸ், தமஸ்கிற குணங்கள், உலகாயுத செயல்கள், இது எல்லாம் துறந்து எல்லாம் மாயை என்று சிந்திக்க ஆரம்பித்து தானாகவே அப்படி ரிட்டையர் ஆகிடுறது, இல்லை யோகத்தை கொண்டு அது அப்படியே நிச்சலமாகிடுறது, எந்த வித கலக்கமும் இல்லாமல் ஆகின்ற அந்த நிலைதான் தத்துவம் அசி, தது துவம் அசி, அது நீ ஆகின்றாய். எது நீ ஆகின்றாய்? பிரம்மமாகின்றாய் என்கின்ற வாக்கினாலே ஆன்ம ஞானத்தை பெறுகின்றான். கர்ம வாசனையிலெல்லாம் அதிலிருந்து நிவர்த்தி அடைகின்றான். அப்போது
முனிவர்கள் முன்பு கூறிய 10, 5 என்கின்ற இலக்கணங்களை கொண்டு புராணங்களை நிச்சயிக்கின்றார்கள். இதன்படி மகாபுராணம் உபபுராணங்களும் 18 என்கின்றார்கள். இப்போ மகாபுராணங்கள் 18ம் என்னங்கிறத சூத புராணிகர் சவுனகாதி ரிஷிகள்கிட்ட சொல்கிறார். பிராமம் பாத்மம் வைஷ்ணவம் ச சைவம் லைங்கம் சகாருடம் நாரதீயம் பாகவதாமாக்னேயம் ஸ்காந்தாம் சக்திதம் பவிஷ்யம் பிரம்ம வைவர்த்தம் மார்க்கண்டேயம் சவாமனம் வாராகம் ஆத்யம் கௌர்மம் ச பிரம்மாண்டம்யம் இதி திரிஷட்டு. இப்படியாக 18 புராணங்கள். இது பிரம்ம புராணம், பத்ம புராணம், வைஷ்ணவ புராணம், சைவம், லிங்க புராணம், காருடம், நாரதீயம், பாகவதம், ஆக்னேயம், ஸ்காந்தம், பவிஷ்யம், பிரம்ம வைவர்த்தம், மார்க்கண்டேயம், வாமனம், வராகம், மாத்ஸ்யம், கௌர்மம், பிரம்மாண்டம். இப்போ வியாசமுனிவருடைய சிஷ்யர்கள், அவருடைய சிஷ்யரோட பரம்பரை வேத சம்ஹிதை, புராண சம்ஹிதை எப்படி கற்றுக்கொண்டார்கள், எப்படி பிரித்தார்கள் என்றெல்லாம் இதுவரை சொன்னேன். இந்த சரித்திரத்தை கேட்பவர்களும் படிப்பவர்களும் பிரம்ம தேஜஸை பெறுகின்றார்கள், மென்மேலும் பெறுகின்றார்கள். பிரம்மம் நிதம் சமாக்கியாத்தம் சாகா பிரணயனம் முனேஹே சிஷ்ய பிரசிஷ்யானாம் பிரம்ம தேஜோ விவர்த்தனம். அப்படி விவர்த்தனமாக இருக்கும் பிரம்ம தேஜஸ் என்ற பலஸ்ருதியோடு 12வது ஸ்கந்தத்திலே 7வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ. அத சப்தமோऽध्यायः. सूत उवाच अथर्ववेत् सुमन्तुश्च शिष्यम् अध्यापयत् स्वकां संहितां सोऽपि पत्याय वेददर्शाय चोक्तवान् शौक्लायनेर्ब्रह्मबलिः मोदोषः पिप्पलायनिः वेददर्शस्य शिष्यास्ते पत्यशिष्यानतो शृणु कुमुतः शुनको ब्रह्मन् जाजलिच्छाप्यथर्ववेत् बभ्रुः शिष्योताङ्गिरसः सैन्दवायन एव च अधीयेतां संहिते 2 सावर्ण्याद्यास्तथा परे नक्षत्रकल्प शान्तिश्च कश्यप आङ्गिरसादयः एते आतर्वणाचार्याः शृणु पौराणिकान् मुने त्रय्यारुणिः कश्यपश्च सावर्णिर् अकृतव्रणः वैशम्पायनः आरीतौ षड्वै पौराणिका इमे अधीयन्त व्यासशिष्यात् संहितां मत्पितुर्मुखात् एकैकाम् अहमेतेषां शिष्यः सर्वा समध्यगां कश्यपोऽहं च सावर्णि रामशिष्यः अकृतव्रणः अधीमहि व्यासशिष्यात् सदस्रो मूलसंहिताः पुराणलक्षणं ब्रह्मन् ब्रह्मऋषिभिर्निरूपितं शृणुष्व बुद्धिमाश्रित्य वेदशास्त्रानुसारतः सर्गो स्यात् विसर्गश्च वृत्तिरक्षान्तराणि च वंशो वंशानुचरितं संस्थाहेतुरपाश्रयः दर्शभिर्लक्षणैरुक्तं पुराणं तद्विदो विदुः केचित् पञ्चविधं ब्रह्मन् महतल्पव्यवस्थया अव्याकृतगुणक्षोपान् महतस्त्रीवृतो हमः भूतमात्रेन्द्रियार्थानां सम्भवः सर्ग उच्यते पुरुषानुगृहीतानाम् एतेषां वासनामयः विसर्गोऽयं समाहारो बीजात् बीजं चराचरं वृद्धिर्भूतानि भूतानां चराणाम् अचराणि च कृता स्वेन नृणां तत्र कामाच्चोदनयापि वा रक्षात्युतावतारेह विश्वस्यानु युगे युगे तिर्यं मर्त्य ऋषि देवेषु हन्यन्ते यैः त्रये द्विषः मन्वन्तरं मनुर्देवा मनुपुत्रा सुरेश्वरः ऋषयो हंसावतारश्च हरेः षड्विधमुच्यते राज्ञां ब्रह्मप्रसूतानां
वंशस्त्रैकालिकोऽन्वयः वंशानुचरितं तेषां वृत्तं वंशतराश्च ये नैमित्तिकः प्रकृतिको नित्य आद्यन्तिको लयः संस्थेति कविभिः प्रोक्त चतुर्धास्य स्वभावतः हेतुर्जीवोऽस्य सर्गादेर् अविद्याकर्मकारकः यं चानुशैनं प्राहुः अव्याकृतमुता परे व्यतिरेकान्वयो यस्य जाग्रत् स्वप्न सुषुप्तिषु मायामयेषु तद्ब्रह्म जीववृत्तिषु अपाश्रयः पदार्थेषु यथा द्रव्यं सन्मात्रं रूपनामसु बीजादि पञ्चतान्तासु ह्यवस्थासु युतायुतं विरमेत यदा चित्तं हित्वा वृत्तित्रयं स्वयं योगेन वा तथात्मानं वेदेहाय निवर्तते एवं लक्षणलक्ष्यानि पुराणानि पुराविदः मुनयोष्टादश प्रागुः क्षुल्लकानि महान्ति च ब्राह्मं पात्मं वैष्णवं च शैवं लैङ्गं स गारुडं नारदीयं भागवतम् आग्नेयं स्कान्दं संनितं भविष्यं ब्रह्मवैवर्तं मार्कण्डेयं स वामनं वाराहं मास्यं कौर्मं च ब्रह्माण्डाख्यमिति त्रिषट् ब्रह्मण्यतं समाख्यातं शाखाप्रणयनं मुनेः शिष्ये शिष्यप्रशिष्याणां ब्रह्मतेजो विवर्धनं ब्रह्मण्यतं समाख्यातं शाखाप्रणयनं मुनेः शिष्ये शिष्यप्रशिष्याणां ब्रह्मतेजो विवर्धनं श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय. ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 12வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயம் வரை மார்க்கண்டேய மகர்ஷி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மார்க்கண்டேய சரித்தம்ங்கிறது ரொம்பவுமே மேன்மையானது. இதுக்கு பலஸ்ருதி என்ன சொன்னா தெரியுமா? 10வது அத்தியாயம் முடிக்கிறச்சு சௌனகர் இடத்துல இப்படிப்பட்ட சக்கரபாணியான பகவானுடைய பெருமையை சொல்கின்ற இந்த மார்க்கண்டேய முனிவருடைய சரித்திரத்தை எவன் ஒருவன் மனதார கேட்கின்றானோ சொல்கின்றானோ அவர்கள் இருவரும் பிறவி பயனை பெற்றவர்கள். சம்சாவயத்து சம்சுணியாது தாவுபௌ தயோர்ன கர்மாசய சம்ஸ்ருதிர் பவேத். கர்மாசயம் இருக்கே, இந்த கர்ம வாசனையினால இருக்கின்ற இந்த பிறப்பு 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 இறப்புங்கிற இந்த சைக்கிள் இருக்கே, இந்த சுழற்சி இதெல்லாம் அழிந்து விடுகின்றது என்கின்றது இந்த பலஸ்ருதி. அதனால ரொம்பவுமே முக்கியமான அத்தியாயங்கள் 8, 9, 10. அதில் 8வது அத்தியாயத்தில் சௌனகர் ஆரம்பிக்கிறார். சூதபுராணிகர் இடத்துல ஜீவ ஜீவ சூத ஜீவ சிரம், ரொம்ப நாள் நல்லா வாழணும்ப்பா. அது சௌனக முனிவர் ஏன் ரொம்ப சந்தோஷப்படுறார்? ஏன்னா சூதபுராணிகர் அவ்வளோ சொல்கிறார் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கணும் சுவாமி நீர். சூத ஜீவ சிரம் சாதோ வதனோ வததாம்பர, எவ்வளவு அழகாக நாவன்மை படைத்தவராக இருக்கின்றீரே. இந்த சம்சார சாகரத்தில் மூழ்கின்ற இந்த மனிதர்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். தமஸ்யா பாரே பிரமதாம் ருணாம் தொம் பாரதர்ஷனக. சிக்கி தளிச்சுன்னு இருக்கோம் சம்சார கடல்ல, அதுக்கு ஒளியை காட்டுகின்ற கலங்கரை விளக்கமாக இருக்கின்றவர்களே என்னுடைய கேள்விக்கு பதிலை சொல்ல வேண்டும். வததாம்பர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஆஹுச்சிராயுஷும் ரிஷி மிருகண்ட தனியம் ஜனாக யஹ கல்பாந்தே உர்வரித்தோ ஏன கிரஸ்தமிதம் ஜகத்து. மிருகண்டுவினுடைய புதல்வான மார்க்கண்டேய ரிஷி சிரஞ்சீவி என்றும் பிரபஞ்சமே முழுகும் பொழுது அவர் எஞ்சி இருந்தார் என்று கூறுகின்றார்களே. பிருகு வம்சத்தினுடைய மிக சிறந்தவர் மார்க்கண்டேயர்.
சவா அஸ்மத் குலோத்பன்னக, இந்த கல்பத்தில் எங்களுடைய குலத்தில் பிறந்தவர் அவர். எங்களுக்கு தெரிந்தவரை இந்த 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 கல்பத்தில் பிராகிருதிகமோ நைமித்திகமோ ஆன பிரளயங்கள் இல்லையே, ஏற்படவே இல்லையே. இப்படி இருக்க எப்படி பிரளய காலத்தில் பிரபஞ்சம் முழுகும் பொழுது வடபத்திர புடே தோகம் சயானம் தொமேகம் அத்புதம்னு ஒரு சின்னஞ்சிறு குழந்தையாக பகவானை ஆளிலை மேலே கண்டாராமே, அது எப்படி சாத்தியமாயிடுத்து? நீங்கள் தான் யோக புருஷராச்சே, ஏஷனக சம்சயோ பூயான்னு சூத கௌதூகலம் யதா ஏஷன சம்சயோ. இப்போ இது பெரிய சந்தேகம் எங்களுக்கு. இதை நிவர்த்தி செய்யுங்கள். தம் நஷ்சக்தி சிந்தி மகாயோகின்னு புராணேஸ்வபி சம்மதக, தாங்கள் தான் என் சந்தேகத்தை போக்க வேண்டும் என்கின்றார். சூதவாச்ச பிரஷ்னஸ்தயா மகர்ஷேயம் கிருதோ லோக பிரமாபக நாராயண கதா அயத்ர கீதா கலிமலாபக. சௌன மகரிஷியே ரொம்ப அழகாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். இந்த ஐயமெல்லாம் இருக்கின்ற பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவிளையாடல்களை கானம் செய்யப்படுவதனாலும் கேட்பதனாலும் கலியினுடைய கொடுமையிலிருந்து விடுபடலாம். கலிமலாபக நாராயண கதாயத்ர கீதா கலிமலாபக, கலியினுடைய கொடுமையிலிருந்து விடுபடுவார்கள் என்று அழகாக ஃபலஸ்ருதியை இங்கே சொல்கிறார். சௌனகரே, மிருகண்ட முனிவர் தன்னுடைய புதல்வரான மார்க்கண்டேயருக்கு உபநயனாதி சடங்குகளை எல்லாம் உரிய காலத்தில் செய்தார். அவரும் வேதங்களை கற்று தபச பிரம்ம யஜ்ஞம் எல்லாம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார். நைஷ்டிக பிரம்மச்சரியத்தை அனுபவித்தார். பிருகத் வரதராக சாந்தோ ஜடிலோ வல்கலாம்பராக, ஜடிலம் வைத்து கொண்டிருந்தார். தலையில ஜட வல்கலம் மரவுரி அணிந்திருந்தார். சாந்த ஸ்வரூபியாக இருந்தார். கைகளில் கமண்டலம், பலாச தண்டம், அறையிலே முஞ்சி புல்லான மேகலை, மார்பிலை யஜ்ஞோவிதம். என்ன அழகு, என்ன அழகு! அவரை பற்றி சொல்கின்றார். பிருகத் விரதரக சாந்தோ ஜடிலோ வல்கலாம்பரக பிப்ரட் கண்டுலம் கமண்டலும் தண்டம் உபோபீதம் சமேகலம் கிருஷ்ணாஜினம் சாட்சசூத்திரம் குஷாம்ச நியமர்த்தையே அக்னியர்க்க. இங்கே கிருஷ்ணாஜினத்தை அதாவது கருமானினோட தோலை போத்தி கொண்டு கழுத்திலே ருத்ராட்சத்தை அறிந்து கொண்டு கைகளிலே தர்பை ஏற்றுக்கொண்டு, இதுதான் அவரோட சொத்தே, அவ்வளோதான். பிரம்மச்சரியத்தில் ஈடுபட்டு அழகாக சந்தியிலும், அதுதான் ஒரு ஸ்வர்ச்சையன் ஸ்வர்ச்சையன்னு சந்தியோர் ஹரியும் காலை மாலையுமாக அக்னி பூஜை, சமிதாதானம், சூரிய நமஸ்காரம், குரு வழிபாடு, அந்த நாளுக்கு பணிவிடை செய்தல், அப்படி 16 வகை உபச்சாரத்தோடு பூஜை. அனைத்திற்கும் மேலாக தத்துவமசிங்கிற அந்த மகா வாக்கியத்துக்கு நானே பரமனுடைய ஆன்மாவாக இருக்கின்றேன், நான் வேறு ஜீவன் வேறு பரமன் வேறல்ல என்ற பாவனையிலே பகவானை ஆராதனை செய்தவர் தான் இந்த மார்க்கண்டேயர் என்று சூத புராணியர் சொல்லி கொண்டிருக்கின்றார். 10வது ஸ்லோகத்தில் சொல்றார், அவர் பாட்டுக்கு காலம் வர சாயம் பிராதகச குரவே பைக்ஷியமாகிருத்திய வாக்கியதக, பிக்ஷை எடுத்துட்டு வருவாராம் மாலை காலை மாலையும். புபுஜே குருவன் அனுஜாதக, புபுஜே குருவ அனுஜாதக சங்கிருண்ணோ சேது போக்ஷிதா. ஒரு வேளை தான் சாப்பிடுவார், குரு சொன்னா சாப்பிடுவார், இல்லாட்டி உபாசம். எப்படிப்பட்ட சிஷ்யர் பாருங்க! மார்க்கண்டேயர் தபசு பண்றார், வேதம் மோதுகின்றார். இப்படி அவர் 1 கோடி வருடங்கள் வருஷானாம யுதாயுதம்னு சொல்ற பகவானை ஆராதனை செய்து வந்தார். மிருத்தியை வென்றவராக இருந்தார் அப்படின்னு சொல்றார். அப்போ மார்க்கண்டேய மகரிஷி தன்னுடைய விரத அனுஷ்டானங்கள்னால வெற்றி பெற்றார். அப்போ எல்லாரும் ஆசைப்படுறாங்க. யார் தெரியுமா? பிரம்மா பிருகுர் பவோதக்ஷோ பிரம்மபுத்திராச்ச ஏபர. எல்லாரும் ஆசைப்படுறா. பிரம்மாதி தேவர்கள், பரமேஸ்வரன், பிருகு, தக்ஷ பிரஜாபதி, மற்ற புதல்வர்கள், பிரம்மாண்ட மற்ற புதல்வர்கள், மனிதர்கள் என்றும் தேவ பித்ரு பூதானி தேசான் அதி விஸ்மிதாக ஆச்சரியமா பார்க்கிற, எப்படி இவர் இப்படி இருக்கின்றார். தபஸும் வேதம் ஓதுவதும் இந்திரிய நிகிரகமாக நைஷ்டிக பிரம்மச்சரியத்தோடு வாழ்ந்து வந்த மார்க்கண்டேயர் அவித்யங்கிறது இல்லை, அவர்கிட்ட அறியாமை இல்லை. தூய்மையான ஹிருதயத்தோடு பகவானை தியானம் செய்தார்.
மார்க்கண்டேயர் யோக பயிற்சி செய்தனாலே தன் மனசிலே பகவானை ஸ்வரூபத்தை லயிக்க செய்தார். 6 மன்வந்திரங்களை கொண்ட நெடுங்காலத்தை கழித்தார். 7வது மன்வந்திரம் போது அவருடைய தவ வலிமை அறிந்த இந்திரனுக்கு பொறுக்குமா தன்னுடைய பதவி எங்கே போயிடுமோன்னு பயந்துனுட்டு கந்தர்வர்கள், அப்சர பண்டிகள், மன்மதன், வசந்தன், மலையமாருதம், லோபம், மதம், அதெல்லாம் ரஜஸுக்கோட குழந்தைகள் தானே, அது எல்லாத்தையும் அனுப்புகிறான் தபஸை கெடுக்கிறதுக்காக. அங்கே எல்லாம் வரா, ஆசிரமத்துக்கு வரா, மார்க்கண்டேய மகரிஷியோட ஆசிரமத்துக்கு வரா. அது எங்கே இருக்குது? ஹிமயமலத்தில் வடக்கு பக்கத்தில் புஷ்பபத்ரா நதிக்கரையில் சித்ராங்கிற பெரிய பாறை பக்கத்தில் இருக்குது. எப்படி இருக்குது? தது ஆசிரம பதம் புண்ணியம் புண்ணியத்ரமலதாஞ்சிதம். ரொம்ப அழகான புண்ணியமான ஸ்தலம், புனிதமான மரங்கள், அந்த மரங்கள்லே லதா நல்ல கொடிகள், புண்ணிய திஜ குலாகீர்ணம், மரப்புதர்கள், பொந்துகள், இதெல்லாம் ரிஷிகள் கூட்டம் கூட்டமாக வசிக்கின்றார்கள். எந்த பருவத்திலும் வற்றாத நீர்நிலைகள், புண்ணிய அமல ஜலாசயம், மத்த பிரமர சங்கீதம், மத்த கோகில கூசிதம், மத்த பர்ஹீர் நடோட்டோபம், மத்த திஜகுலாகுலம். எவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்க. எந்த பருவத்திலும் வற்றாத நீர்நிலைகள், ரொம்ப புண்ணியமாக கருதப்படுபவை, தேனுண்டு மதம் கொண்ட கருவண்டுகள், இனிய கானம் ஒலிக்கிறது. இன்னொரு பக்கம் மதர்த்த குயிலினங்கள் கூன்னு கூஜனம் பண்ணின்னு இருக்கு, பஞ்சமஸ்வரம். அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா மதம் ஆடுகின்ற மயில்கள், மனம் மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பறவைகள், எல்லாருமே சந்தோஷத்தில் தெளிச்சிருக்கா. ஏன் இருக்கிறது யார் இடத்துல, யார் பக்கத்தில் இருக்கா, யார் ஒருத்தர் இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கோ அவளை சுற்றி இருக்கவளுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, சந்தோஷம்தான் இருக்கும். பயமோ வெறுப்போ கோபமோ எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவர்கள் மேலே நல்ல ஒரு தாக்குதலை இம்பேக்டை ஏற்படுத்தும். இப்போது அழகாக அதை சொல்லிட்டார். எப்படி அழகாக இருக்கு மார்க்கண்டேய முனிவருடைய ஆசிரமம். இப்போ சொல்கிற அங்கே நறுமண பூக்களுடைய மகரந்தத்தை எடுத்து தாங்கிட்ட பூசிட்டு காமத்தை மென்மேலும் பெருக்குபவனாக உலா வந்தான். அதாவது யார்? மலையமாருதம். முதல்ல அப்படியே மலையமாருதம் வருது. அப்புறம் வசந்தன், காமதேவனுடைய நண்பன் வசந்தன், அவன் மாயை வலையை விரிக்க ஆரம்பித்தான். மாலை வேளை சந்திரன் தன்னுடைய நல்ல சீத்தளி மாவை பொழிகின்ற வெண் கற்றைகளை பரப்பி கொண்டிருக்கின்றான், ஒளிக்கற்றைகளை. அடுத்தது இளந்தளிர்கள், கொத்து கொத்துவான பூக்கள் நிறைந்த கொடிகள், மரங்கள், இதெல்லாம் அழகு, கொள்ள அழகு. அது பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கு. அந்த மலர்களும் அதோடைய நறுமணமும் எல்லாமாக. வசந்தனுடைய அதை பார்த்துட்டு மன்மதன் அங்கே வந்தானா. அதாவது இவர்களெல்லாம் மயக்கிறதுக்காக வந்திருக்கா. அப்போது அவன் பாட்டு இசைத்து கொண்டிருக்கின்றான். கந்தர்வர்கள் டான்ஸ் பண்ணுற அப்சரஸ்ரீகளோடு, கையில் கரும்பு வில்லோட, அரவிந்தம் அசோகம்னு 5 புஷ்ப பானங்களோடு செல்கின்றான் இந்திரன். அப்போ முனிவர் கண்ணை மூடிக்கொண்டு சமாதானம் செய்து கொண்டு தியானம் பண்ணி கொண்டு இருக்கார். அக்னி பகவான் நேரில் காட்சி அளிக்கிறாரோ என்று நினைக்கத்தக்கவளையில் ஒளியோடு இருக்காராம், ரொம்ப தேஜஸ்வி. அப்போது முனிவரை இந்திரன் இந்திரனுடைய பணியாளர்கள்லாம் முதல்ல பார்க்குறான் முனிவரை. அப்போது கந்தர்வெல்லாம் ரொம்ப பாடுறா, அப்சரஸ்திரீகள் ஆடுறா, நல்ல மலையமாருதம் வீசுறது, நல்ல சுகந்தம் வர்றது, நல்ல நல்ல இசை வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றது. காமதேவன் என்ன பண்ணுறான்? கரும்பு வில்ல சோஷனம், தீபனம், சம்மோகனம், தாபனம்னு உன்மாத்திரம்னு 5 வகையான அம்பை தொடுத்து முனிவரை நோக்கி எய்யறதுக்கு தயாராக இருக்கான். முனிவருடைய மனசில் கலக்கம் ஏற்படுத்தலாமா அப்படின்னுட்டு இந்திரனுடைய வசந்தன் லோபன்லாம் முயற்சிக்கிறா. புஞ்சிகஸ்தலிங்கிற அழகான ஒரு அப்சர பெண் அந்த நேரத்தில் அங்கே வரா. வந்தவள் சும்மா வரல, பந்து விளையாடுறது வியாஜம். அப்படி இப்படி அலுங்கி குலுங்கி அவளும் தன்னுடைய கவர்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்க, மன்மதன் என்ன பண்ணுறான்? இதுதான் தக்க தருணம்னு புஷ்பபானத்தை செலுத்துறான் மார்க்கண்டேய முனிவரிடத்துல. அவரா பரம தபஸ்வி இல்லையா? மன்மதனும் வசந்தனும்
எவ்வளோ கஷ்டப்படுறா, கலைக்க முடியல அவருடைய தபத்தை. யாருடைய தபத்தை? மார்க்கண்டேய மகர்ஷனுடைய தபத்தை கலைக்க முடியவில்லை. அப்போ அவர் 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 ஏதான இப்போ வந்து அவள் தூங்குறவளை எழுப்புற மாதிரி அவர் மட்டும் கண்ணை விழிச்சு பார்த்தா இவரெல்லாம் பொசுங்கி போயிடுவான். இவர்களுக்கு நல்ல பயம் இருக்கு, வெற்றி கொள்ளணும்னு தான் நினைக்கிறான், ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போது காமதேவன் என்ன பண்ணா, அவர் வந்து அசைக்க முடியலங்கும் போதே அவர்களுக்கு தோல்வி ஒத்துக்கொண்டு நேராக இந்திரன்கிட்ட போய் சொல்கிறா. இந்திரனுக்கு ஆச்சரியமாக இருக்க, இப்படி கூட ஒரு தபஸ்வியா. அவர் இறைவனிடத்திலேயே தன்னுடைய மனதை நிலைநிறுத்தி கொண்டிருந்தவர் இல்லையா. அப்போது ஸ்ரீமன் நாராயணன் என்னும் நரநாராயணனாக பகவான் அவர் முன்னே தோன்றுகின்றார்கள். அவள் 2 பேரும் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறா 33, 34வது ஸ்லோகத்தில். தௌ சுக்ல கிருஷ்ணோ நவகஞ்சலோச்சன. ஒருத்தர் சுக்லம் வெண்ணிறமாக இருந்தார், ஒருத்தர் கிருஷ்ணம், ஒருத்தர் கருப்பு நீலமேக சாமலனாக இருந்தார். அழகான தாமரை கண்கள், அன்றலர்ந்த தாமரையை போத்த கண்கள், 4 திருக்கரங்கள், ஒருவர் இடுப்பிலே மான் தோல், மற்றவரோ மரவுரிய உடுத்திருக்கார். 2 கைகளையும் தர்பையாகிய பவித்திரம் இருக்கு. மார்பில் 9 நூல்கள் கொண்ட பூநூல் இருக்கு. கையில் கமண்டலும், நீண்ட நெடிய மூங்கில் தண்டம், கழுத்தில் தாமரமணி மாலை. சிறு பிராணிகள்லாம் அங்கங்கே இருக்கான்னா ஒரு துணி குஞ்சலம், அதை அகற்றுவதற்காக வாயிலே வேதம், தவசே ரூபமான திருமேனி. அப்படிப்பட்ட திருமணியை பார்க்கிறார் இவர். எல்லா தேவரெல்லாம் கொண்டாடுவார்கள் இல்லையா. அந்த நேரத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய சொரூபராக தோன்றிய நாராயண ரிஷிகள் தன் எதிரில் வந்திருக்காளேன்னு ஆச்சரியமாக பார்க்குறாராம் இவர். ஏன்னா இவர் எதிர்பார்க்கல இல்லையா. அப்போது நரநாராயண ரிஷிகளே வந்திருக்கார், ரொம்ப மரியாதையோடு எழுந்துக்கிறார், அப்படி தண்ட நமஸ்காரம் பண்ணுறார். அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகள்லாம் செய்யணும் இல்லையா. அவனுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துடுத்து, மயிர்கூச்செறியறது, ஆனந்தாஷ்ரு வருது. இது கையை கூப்பி ரொம்ப வினயத்தோடு வாங்கோ வாங்கோ அப்படின்னு நமோ இதிஷானவும் பபாஷே கத்கதாட்சரக அப்படியே தொண்டை அடைக்கிறது. அந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு ஸ்டேட் இல்லையா அது. அப்போ அவர்களுக்கு உட்கார வச்சு ஆதாய பாதையோரவஜின்ன அவனி ஜெயாச்சா அர்ஹணே நானு லேபேத்த தூபமால்யை ரபூஜயத்து. நல்ல வாசனாதி திரவியங்கள் இதெல்லாம் பூசி மாலை அணிவித்து தூபம் காட்டி பூஜை செய்கின்றார்கள். அவர்கள் இருவரும் ஆசனத்திலே அமர்கின்றார்கள். அப்போது அவர் தண்ட நமஸ்காரம் பண்ணுறார் மார்க்கண்டேய மகரிஷி. மார்க்கண்டேய வாச்சு இனி வருது மார்க்கண்டேய ஸ்துதி. கிம் வர்ணயே தவ விபோ யதுதீரிதோஷோ சம்ஸ்பந்ததே தமனுவாக்னமன இந்திரியாணி சபந்ததி வை தனுப்ருதாமஜ சர்வயோஷ்ச ஸ்வஸ்த்யாப்யதாபிபஜத மாமசி பாவபந்துஹோ. பகவானே, நான் எப்படிப்பட்டவன், ஒரு அற்பன், எனக்காக போய் இங்கே தோன்றியிருக்கின்றீர்கள், நான் எப்படி ஸ்துதி பண்ணுவேன்? கிம் வர்ணையை, எப்படி நான் உம்மை ஸ்துதி செய்வது? அதை அழகாக சொல்கிறார். ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரம்மதேவரும் பரமசிவனும் ஸ்ரீமன் நாராயணமாக உள்ளிருந்து இயங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது எல்லா ஜீவராசிலும் பிரம்மதேவரும் பரமசிவனும் நானுமே இயங்குகிறோம். எங்கள் உடலில் பிராணசக்தி இயக்குபவர்கள் தாங்கள். அப்படி இயங்குவதனால்தானே பிராணனை ஒட்டி வாக்கு, மனம், பொறி, புலன்கள், அதனுடைய செயல்கள், பேசுதல், சிந்தித்தல், ஆராய்தல் இதெல்லாம் நடக்கிறது இல்லையா. அப்போ ஸ்ருதிகளில் இதுதானே சொல்லியிருக்கா. இப்படி எந்த வகையிலும் சுதந்திரமற்று இருப்பின்
நாம் படைப்பதற்கு, அதாவது என்னத்துக்கு நம்ம இதை ஒன்று ஒரு வாக்கு, மனம், கை, கால்கள் இல்லையா, பொறிகள் எல்லாம் அதெல்லாம் பக்தி பண்ணவர்கள் பக்தியோடு பக்தி பண்ண செய்து தாங்களே ஆன்ம பந்துவாக இருந்து சுதந்திரனாக இருந்து அடிமையான எங்களுக்கும் பக்தியை வந்து கட்டுப்படுத்துகின்றீர்களே என்று சொல்றார். மூர்த்தியுமே பகவதோ பகவன் திரிலோக்கியாக க்ஷேமாய தாப விரமாய ச மிருத்யு ஜித்யைஹி நானா பிபர்ஷய விதுமன்யது நூர்யதே தம் சிருஷ்டுவா புனர் அக்ரசே சர்வம் இவோர்ண நாபி. பார்த்தீங்களா, இவ திருப்பியும் பாகவத சாரம் வர்றது. அங்கே பகவானுடைய ரெஃபரன்ஸ் என்ன? ஊர்ண நாபிகி, சிலந்தி பூச்சை போலே தன் வாயில் இருக்கின்ற திரவத்தை வைத்து வலையை பின்னி பின் தானே அதற்குள் இழுத்துக்கொள்வதை போல இந்த லோகத்தை சிருஷ்டி செய்து சிதி செய்து லைக்க செய்பவரே. அதுதான் இங்கே சொல்ற. நீவர் எத்தனை அவதாரங்களை எல்லாம் எடுத்துக்கொள்கின்றீர்கள். அதே போல 3 உலகத்து நன்மைக்காக, துன்பம் துடைப்பதற்காக, மரணமில்லா வாழ்வதற்காக 2 திருமேனிகளை தாங்கி வந்திருக்கிறீர்களே என்று சொல்றார். ரொம்ப அழகா. தஸ்யாவிது ஸ்திரஜோ ரச்சரேஷிங் ஸ்திரச்சரேஷிது அங்கிரி மூலம். அங்கிரி மூலம் என்ன? உம்முடைய திருவடி தாமரைகள் எதுக்கு மூலமா இருக்கு? இந்த பிரபஞ்சத்தை காத்தருளுகின்ற, இயக்குகின்ற, லைக்க செய்கின்ற உம்முடைய அங்கிரி இருக்கே, அதற்கு நமஸ்காரம். உம்முடைய சரணத்தை பற்றி கொண்டால் கர்மவினைகளும் இல்லை. 3 குணங்களுடைய யதஸ்தம் ந கர்ம குணகால ருஜக ஸ்பிருஷந்தி யத்வை ஸ்துவந்தி நிமனந்தி யத்யக்ஷ பீக்ஷணாம் தியாயந்தி வேத ஹிருத்யா முனையஸ்ததாப்தியைஹி. அவர் சொல்றார், முகுண இயல்புகளாக, காலத்தின் கோலங்களாக இன்பத் துன்பங்கள்லாம் தீண்டறதில்லை. எல்லோரும் முனிபுங்கவர்களும் யோகிகளும் உம்முடைய தியானிக்கிறதுலாம் என்ன? உம்முடைய சரண கமலங்களை பெற்று கொள்வதற்காக என்று சொல்கின்றார். உலகமும் ஜீவராசிக்கு ஒரே பயம், மரண பயம் இல்லையா? மரணம் என்ன? காலதேவனா தன்னுடைய அந்த புருவத்தை நெரித்தால் பிரம்மதேவரே பயப்படுறாரு. அதுக்கப்புறம் தானே மற்றவர்கள். அவருடைய ஆயுள் என்ன? 2 பரார்த்தம் தானே. இந்த ஜீவராசிக்கு அதனால பயம் இருக்காது. உம்முடைய சரணத்தை பற்றி கொள்வதை தவிர வேறு வழி ஒன்றும் இல்லை. அதுவே நன்மையை அளிக்கும். மோட்சஸ்வரூபன் நீங்கள் தானே என்று கேட்கின்றார். அடுத்த 44வது ஸ்லோகத்துல சொல்றத நம்ம பார்க்கலாம். ஜீவராசிகளுக்கு ஒரு பயம், மரண பயம். அதுவும் என்ன? நீ உம்முடைய புருவ நெரித்தல்னால காலதேவன் கண்டு பிரம்மதேவர் பயப்படுறார் அப்படின்னும், அவரோட ஆயுள் 2 பரார்த்தம். அப்படி இருக்கச்சு பஞ்சபூதங்களது திவிலைகளால் ஆக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு பயம் உண்டாகாதா? உம்முடைய சரணத்தை பற்றுவதை தர வேறு வழி இல்லை. ஏனென்றால் நீரே மோட்சஸ்வரூபன். ரொம்ப அழகா சொல்றார். 44ல ஆன்மஸ்வரூபத்தை மறைக்கின்ற, எதற்கும் பயனாகாத, மெய் என்று தாங்கி நிற்கின்ற, இன்று அழிய போகின்ற ஆன்மாவினுடைய மயக்கத்தினால இந்த உடல், வீடு, வாசல் எல்லாத்தையும் முதிரை தள்ளி சத்திய ஞான ஸ்வரூபனாக ஜீவராசிகளை நியமிப்பவனாக காரிய காரணங்களுக்கு எட்டாதவனாக தங்களது பாத கமலம் இருக்கே, அதையே நான் சரணமடைகின்றேன். இப்படி சரணமடைந்தவர் தங்களிடமிருந்து விரும்புகின்ற இம்மை மறுமை பயன்கள் எல்லாம் அடைவார்களே. விந்தேதே தேதர்ஹி சர்வ மனிஷார்த்தம் அப்படின்னு சொல்றார். அதுவும் இல்லாமல் சத்வம் ரஜஸ்தம இதீஷ தவாத்ம பந்தோ மாயாமயாக ஸ்திதி லயோ. அதுதான் ஸ்திதி. இந்த பிரபஞ்சத்தோட ஸ்திதி, லயம், உற்பத்தி இதெல்லாம் எங்கேருந்து வருது? பகவான் தானே செய்கிறார் இந்த பிரபஞ்சத்துக்கு. அதில் சத்துவம், ரஜஸ்தமங்கிற தமசுங்கிற அந்த 3 குணங்கள் என்ன? உம்முடைய வப்புவே தான், உன்னுடைய ரூபங்களே தான்.
மாயாமயமா திருவிளையாடல் பண்ற லீலாதிருதா எதபி சத்மமயி பிரசாந்தி நானியனுடாம் வியசன மோகம் அபீஷ்ச யாபியாம். அப்போ மனிதர்களுக்கு முக்திக்கு காரணமானது ரஜசு தமசு திருமேனினால மக்களுக்கு அமைதி இல்லை. சாத்வீக அந்த திருமேனினாலே தான் அமைதி கட்டும். இந்த ரஜசு தமத்தினால என்ன நடக்கும்? துன்பம், மயக்கம், பயம்தான் பெருகுகின்றது. தஸ்மாத் தவேக பகவன்னதாவகானாம் சுக்லாம் தனும் ஸ்வதயிதாம் குஷலா பஜந்தி யத் சாத்வதாக புருஷரூபம் வசந்தி சத்வம் லோகோ யதோ பயம் முதாத்ம சுகம் ந சான்யத்து சர்வேஷா. உம்முடைய பக்தர்களுக்கு சுத்த சாத்வீக ரூபமான நரநாராயண மூர்த்தியை சேவிக்கின்றார்கள். அது சத்வகுணத்தையே உம்முடைய திருமேனியாக பாஞ்சராத்திர நூல்களை கற்றவர்களெல்லாம் சொல்கின்றார்கள். அந்த சத்வகுணத்தை உபாசிக்கிறதுனால வைகுண்ட லோகமே கிடைக்கின்றது. அதனால பயம் ஒன்றும் இல்லை. அங்கு ஆத்மானந்தமே இருக்கின்றது. ரஜச தமசை உமது திருமேனியாக யாருமே கருதுவதில்லை. லோகோயோதோ அபயம் உதாத்ம சுகம் ந சான்யத்து. சாத்விக குண ரூபனையை அவர்கள் அணுகுகின்றார்கள், விரும்புகின்றார்கள். அது மட்டுமா, நீவிரே பகவானாக இருக்கின்றீர்கள். எப்படி? தஸ்மை நமோ பகவதே புருஷாய பூம்னே விஸ்வாய விஸ்வகுரவே பரதேவதாயை நாராயணாய ருஷயே ச நரோத்தமாய ஹம்சாய சம்யதகிரே நிகமேஸ்வராய. எல்லோருக்குள்ளும் விளைகின்ற அந்தர்யாமி, நீக்கமர நிறைந்திருக்கின்றவர், சகல ஜீவராசிக்கும் சொரூபமானவர், அனைத்து உலகத்துக்கும் ஆசிரியராக இருப்பவர், பரம புருஷனாக இருப்பவர், மிகுந்த சுத்த ரூபமான தூய்மையான ரூபத்தை கொண்டிருப்பவர். எல்லாம் அதாவது இந்த உலகத்தில் காணுகின்றதெல்லாம் பகவானுக்கு அடிமையாக இருக்கின்றதே, எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருப்பவரே. அப்படிப்பட்ட நாராயணரை வணங்குகின்றேன். யாரு? நரநாராயண மனுஷர்கள்ல நரனாகவும் ரிஷிகள்ல நாராயணாவும் இருக்கின்ற பகவானே, உமனுக்கு நமஸ்காரம். தஸ்மை நமோ பகவதே புருஷாய பூம்னே என்றார். மார்க்கண்டேய ரிஷி ஸ்துதி பண்ணி கொண்டிருக்கின்றார் நரநாராயணரை பார்த்து, இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஜீவனிலும் பொறிப்புலன்கள், அதற்கான நுகர்பொருட்கள், பிராணனான உயிர் விளங்கினாலும் உம்முடைய மாயினால அந்த ஜீவனுடைய அறிவு மயக்கமடைகின்றது. மறைக்கப்பட்ட மயக்கமடைந்து அந்த லௌகிக சுகத்தில் சிக்கி உம்முடைய பெருமையை அறிய மறந்து விடுகின்றதே, அறிவதில்லையே. அந்த ஜீவன் அறிவற்ற அஞ்ஞானியா இருந்தாலும் சகலலோக குருவான உம்முடைய அருளினாலே ஞானத்தினுடைய கருவான ஞானத்தினுடைய ரூபமான வேதத்தை பெறுவானால் உம்மை அறிகின்றான். எம்வை ந வேத விதக்தாக்ஷ பதைர் பிரமத்தீஹி சந்தம் ஸ்வகேஷ்வ வசுஷோ ஹிருத்யபி திரிக்பதேஷு தன்மாயையா விருதமதிஹி சௌவா ஏவ சாக்ஷாத் ஆத்யாத். நீதான் அகில குரு. அப்படிப்பட்ட உன்னுடைய அகில குருவான உன்னுடைய அருள் இருந்தால் அதுவே போறோம், இல்லையா? அதுதான் அவர் சொல்றார். அடுத்து, உம்மை காட்டித் தருகின்ற அறிவிக்கை, அதுதான் ஞானம். வேதங்கள்ல அது முழுமையா இருக்கு. பரமஞானியான பிரம்மாதி தேவர்கள் அந்த அறிவை பெறுவதற்குத்தான் சாங்கியம் யோகம் என்று முயற்சி செய்து மயங்குகின்றார்கள். உம்முடைய உண்மையான நிலையை உணராதவர்கள் என்னெல்லாம் ஆராய்ந்தாலும் அவருடைய பகவானுடைய பெருமையை தெரிந்து கொள்வதுங்கிறது அந்த அதிலேயே எல்லோரும் மூழ்கி கொண்டிருந்து நல்ல ஒரு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் போது தான் அது தெரியும். அது கிடைக்காது, இல்லையா? சீலம் சுபாவம் என்று திருமேனியை தாங்கி அவர்கள் எதிரே நிற்கின்றீர்கள். உம்முடைய உண்மை நிலையை உண்மையாக உணராதவர்கள் வாதிக்கும் பொழுதெல்லாம், ஆராய்ச்சி செய்யும் போதெல்லாம் அந்த சீலமாகவும் சுபாவமாகவும் நீரே ஒரு வப்புவை தாங்கி கொண்டு அங்கு வருகின்றீர்களே. உண்மையிலே தேகம் முதலான உபாதிகளில் மறைந்திருக்கின்ற தூய்மையான அறிவே நீவிர்தானே புருஷோத்தமா. உம்மை வணங்குகின்ற நிர்தர்சனம் நிகமாத்ம
रहः प्रकाशं मुह्यन्ति यत्र कवयो अजपरायदन्तः तं सर्ववादविषयप्रतिरोपशीलं वन्दे புருஷாத்மனிகூடபோதம் என்று அழகாக சுதி செய்கின்றார் மார்க்கண்டேயர். இதோடு 8வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீஹரே நமஹ, ஸ்ரீஹரே நமஹ, ஸ்ரீஹரே நமஹ. अथ अष्टमोऽध्यायः। शौनक उवाच सूत जीवचिरं साधो वदनो वदतां वर तमस्य पारे भ्रमतां नृणां त्वं पारदर्शनः आहुश्चिरायुषं ऋषिं मृकण्डतनयं जनाः यः कल्पान्ते उर्वरितो येन ग्रस्तम् इदं जगत् स वा अस्मत्कुलोत्पन्नः कल्पेऽस्मिन् भार्गवर्षभः नैवाधुनापि भूतानां सम्प्लवः कोऽपि जायते एक एवार्णवे भ्राम्यन् ददर्श पुरुषं किल वटपत्रपुटे तोकं शयानं तेकमद्भुतम् एष नः संशयो भूयात् सूत कौतूहलं यतः तं नश्चिन्दीमः योगिन् पुराणेषु अपि सम्मतः। सूत उवाच प्रश्नस्वयामहर्षेयं कृतो लोकभ्रमापकः नारायणकथा यत्र गीता कलिमलापः प्राप्तद्विजातिसंस्कारो मार्कण्डेयः पितुक्रमात् छन्दांसि अधीत्यधर्मेण तपस्वाध्याय संयुतः बृहत् व्रततरशान्तो जटिलो वल्कलाम्बरः बिभ्रत्कमण्डलुं दण्डम् उपवीतं समेकलं कृष्णाजिनं साक्षसूत्रं कुशांश्च नियमर्धये अग्नि अर्क गुरु विप्रात्मः वर्चयन् सन्तयोर्हरिम् सायं प्रातः गुरवे भैक्ष्यमाहृत्य वाक्यतः बुभुजे गुर्वनुज्ञातः सकृन्नोश्चेदुपोषितः एवं तपस्वाध्याय परो वर्षाणाम् अयुतायुतम् आराधयन् ऋषिकेशं जिज्ञे मृत्युं सुदुर्जयम् ब्रह्मा भृगुर्भवो दक्षो ब्रह्मपुत्राश्च ये परे नृतेव पितृभूतानि तेनासन्नति विस्मिताः इत्थं बृहद्व्रतधरः तपस्वाध्याय संयमैः दद्यौ अदोक्षचं योगी त्वस्तक्लेशान्तरात्मनाम् तस्यैवं युज्यतश्चित्तं महायोगेन योगिनः व्यतीयाय महान् कालो मन्वन्तरषडात्मकः तस्यैवं युज्यतश्चित्तं महायोगेन योगिनः व्यतीयाय महान् कालो मन्वन्तरषडात्मकः एतत् पुरन्दरो ज्ञात्वा सप्तमेऽस्मिन् किलान्तरे तपो विशङ्कितो ब्रह्मन् नारेभे तद्विघातनम् गन्धर्वाप्सरसकामं वसन्तमलयानिलौ मुनये प्रेषयामास रजस्तोकमतौ तथा ते वै तद् आश्रमं जग्मुः हिमात्रेः पार्श्व उत्तरे पुष्पभद्रात् नदी यत्र चित्राख्या च शिला विभो तथाश्रव पदं पुण्यं पुण्यद्रुमलताञ्चितं पुण्यद्विजकुलाकीर्णं पुण्यामलजलाशयं मत्तभ्रमरसङ्गीतं मत्तकोकिलकूजितं मत्तबर्हीनटाटोपं मद्दद्विजकुलाकुलं
वायोः प्रविष्टादाय हिमनिर्झरशिखरान् सुमनोभिः परिष्वक्तो ववौ उत्तम्भयन् स्वरम् उद्यच्चन्द्रनिशावक्त्रः प्रवालस्तबकालिभिः गोपद्रुमलताजालैः तत्रासीत् कुसुमाकरः अन्वीयमानो गन्धर्वैः गीतवादित्रयोतकैः अदृश्यताद्धचापेषु स्वस्त्रीयूतपतिस्मरः हुद्वाग्निं समुपासीनं तत्रुषुशक्रकिङ्कराः मीलिताक्षं दुरादर्शं मूर्तिमन्तम् इवानलम् ननृतु सस्य पुरतः श्रियोतो गायका जगुः मृदङ्गवीणापणवैः वाद्यं चक्रुर्मनोरमं सन्ततेस्रं स्वधनुषे कामः पञ्चमुखं तदा मधुर्मनोरजस्तोक इन्द्रभृद्यावकं पयन् क्रीडन्त्याः पुञ्चिकस्थल्याः कन्दुकैः स्तनगौरवात् वृषम् उद्विग्नमध्यायाः केशविस्रंसितस्रजः इतस्ततो भ्रमदृष्टेः चलन्त्या अनुकन्दुकं वायुर्जहार तत्पासः सूक्ष्मं दृढतमेकलं विससर्ज तदा बाणं मत्वादं स्वजितं स्मरः सर्वं तत्र भवन्मोगम् अनीशस्य यतोत्मयमः तयित्तम् अपकुर्वन्तो मुनेस्तत्तेजसा मुने दह्यमानानिव वृतुः प्रबोध्याहिम् इवार्वकाः इदीन्द्रानुचरैर्ब्रह्मन् दर्शितोऽपि महामुनिः यन्नागातकमो भावं न तच्चित्रं महस्सूहि दृष्ट्वा निस्तेजसं कामं सगनं भगवान् स्वराट् श्रुत्वानुभावं ब्रह्मर्षेर्विस्मयं समगात् परं तस्यैवं युज्यतश्चित्तं तपस्वाध्याय संयमैः अनुग्रहाय आवीरासीन् नरनारायणो हरिः तौ शुक्लकृष्णौ नवकञ्चलोचनौ चतुर्भुजौ रौरववल्कलाम्बरौ पवित्रपाणी उपवीतकं त्रिवृत् कमण्डलुं दण्डमृजं च वैणवं पद्माक्षमालामुद जन्तुमार्जनं वेदं च साक्षात् तप एव रूपिणौ तपत्तडिद्वर्णपिशङ्गरोचिषा ब्रांशो ददानौ विबुधर्षभार्चितौ तौ शुक्लकृष्णौ नवकञ्चलोचनौ चतुर्भुजौ रौरववल्कलाम्बरौ पवित्रपाणी उपवीतकं त्रिवृत् कमण्डलुं दण्डमृजुं च वैणवम् पद्माक्षमालामुदजन्तुमार्जनं वेदं च साक्षात् तप एव रूपिणौ तपत्तडिद्वर्णपिशङ्गरोचिषा प्रांशु ददानौ विबुधर्षपार्चितौ ते वै भगवतो रूपे नरनारायणा वृषि दृष्ट्वा उत्थाय आदरेणोच्चैः न नामाङ्गेन दण्डवत् स तद्दर्शनानन्द निर्वृतात्मेन्द्रियाशयः हृष्टरोमाश्रुपूर्णाक्षो न सेहे तावुदीक्षितुम् उत्थाय प्राञ्जलिः प्रह्व औत्सुक्यात् आश्लिषन्निव नमो नमः इतीशानौ बभाषे गद्गदाक्षरः तयोरासानमादाय पादयोरवनिज्य च अर्हणेन अनुलेपेन धूपमालैरपूजयत् सुखमासनमासीनौ प्रसादाभिमुखौ मुनि पुनरानम्य पादाभ्यां करिष्ठाविदमब्रवीत् मार्कण्डेय उवाच किं वर्णये तव विभो यदुदीरितोऽसुः संस्पन्दते तमनुवाङ्मन इन्द्रियाणि स्पन्दन्ति वै तनुभृताम् अजशर्वयोश्च स्वस्याप्ततापि भजतामसि भावबन्धुः मूर्तिः मे भगवतो भगवन् श्रीलोक्याः
क्षेमाय तापविरमाय च मृत्युजित्यै नानाभिवर्ष्य वितुमन्य तनूर्यतेदं सृष्ट्वा पुनर्ग्रससे सर्वमिवोर्णनाभिः तस्या विदुस्थिरचरेषि तुरङ्घ्रिमूलं यस्तं न कर्मगुणकालरुचस्पृशन्ति यद्वै स्तुवन्ति निनमन्ति यजन्त्यभीक्ष्णं ध्यायन्ति वेदहृदया मुनयस्तथाप्यये नान्यं तवाङ्घ्रि उपनयात् अपवर्गमूर्तेः क्षेमं जनस्य परितोभिय ईश विद्मः ब्रह्मा पिबेति अलमतोद्विपरार्ध्यधिक्ष्ण्यः कालस्य ते किमुत तत्कृतभौतिकानां तत्त्वयि भजाम्यरुत धियस्तव पादमूलं हित्वेदमात्मच्छति च आत्मगुरोः परस्य देहात्यपार्थम् असनतन्त्यम् अभिज्ञमात्रम् विन्देत ते तर्हि सर्वमनीषितार्थम् सत्वं रजस्तमयिदीश तवात्मबन्धो मायामयाः स्थितिलयोदय हेतवोऽस्य लीलाधृता यदपि सत्वमयी प्रशान्त्यै नान्ये नृणां व्यसनमोहभियश्च याभ्यां तस्मात् तवेह भगवन् अत तावकानां शुक्लां तनुं स्वदयितां कुशला भजन्ति यत्सात्वताः पुरुषरूपमुशन्ति सत्वं लोको यतो भयमुतात्मसुखं न चान्यत् तस्मै नमो भगवते पुरुषाय भूम्ने विश्वाय विश्वगुरवे परदेवतायै नारायणाय ऋषये च नरोत्तमाय कंसाय संयतगिरे निगमेश्वराय यं वै न वेदवितताक्ष पदैर्भ्रमद्भिः सन्तं स्वकेषु अशुषु हृत्यपि तृक्पतेषु तन्मायया वृतमतिः स वो एव साक्षात् आद्यन्तस्तवा किल गुरोरुपसाद्य वेदं यद्दर्शनं निगमात्मरः प्रकाशं यद्दर्शनं निगम आत्मरः प्रकाशं मुह्यन्ति यत्र कवयो च परायतन्तः तं सर्ववाद विषय प्रतिरूपशीलं वन्दे महापुरुषम् आत्मनिगूढबोधं यद्दर्शनं निगम आत्मरः प्रकाशं मुह्यन्ति यत्र कवयो च परायतन्तः तं सर्ववाद विषय प्रतिरूपशीलं वन्दे महापुरुषम् आत्मनिगूढबोधम् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय।